ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. பிருந்தாவன லீலை. ஸ்ரீ சுகர் கூறியது: ராஜன்னு, பிருந்தாவனத்தையும் கோவர்தன மலையையும் யமுனையில் மணல் திட்டுகளையும் பார்த்து பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் அளவு மிகுந்த மகிழ்ச்சி பொங்கிற்று. இவ்வாறு பால லீலைகளாலும் மழலை சொற்களாலும் ஆயர் பாடிக்கு இன்பத்தை அளிப்பவர்களாய் நாளடைவில் கன்று மேய்க்கும் பருவத்தை அடைந்தார்கள். பல விளையாட்டுச் சாமான்களை உடைய அவர்கள் கோப சிறுவர்களுடன் ஆயர் பாடிக்கு அருகிலேயே கன்றுகளை மேய்க்க துவங்கினார்கள். ஒரு சமயம் கிருஷ்ணனும் பலராமனும் தங்கள் நண்பர்களுடன் யமுனை கரையில் கன்றுகளை மேய்க்கையில் ஒரு அசுரன் அவர்களை கொல்ல எண்ணி அங்கு வந்தான். கன்று உருவில் கன்று கூட்டத்தில் சேர்ந்து செல்லும் அவனை கிருஷ்ணன் கண்டுகொண்டு பலராமனுக்கும் காண்பித்துவிட்டு ஒன்றும் அறியாதவர் போல் அருகில் சென்றார். பின் கால்களுடன் வாளையும் சேர்த்து பிடித்து சுழற்றி உயிர் போன பின் அவன் உடலை அச்சுதன் ஒரு விலா மரத்தின் மேல் எறிந்தார். உடல் பருத்த அவன் வீழ்த்தப்பட்ட விளாம்பழங்களுடன் கீழே விழுந்தான். அது ஆச்சரியமாயிருந்தது. அப்படி விழுந்த அவ்வசுரனை பார்த்து ஆச்சரியமடைந்த சிறுவர்கள் நன்று நன்று என கிருஷ்ணனை கொண்டாடினார்கள். ஒரு சமயம் எல்லா சிறுவர்களும் தங்கள் தங்கள் கன்று கூட்டங்களுக்கு தண்ணீர் காட்ட விரும்பி ஓர் நீர்நிலைக்கு போய் அவைகட்கு தண்ணீர் காட்டி தாங்களும் நீரை பருகினார்கள். அங்கே வஜ்ரத்தால் சிதைவுண்ட மலையின் சிகரம் நழுவி விழுந்தாற்போல் உட்கார்ந்திருந்த ஒரு பெரும் பூதத்தை அச்சிறுவர்கள் கண்டு பயந்தனர். கூரிய மூக்குள்ள கொக்கு வடிவம் பூண்டிருந்த கொடிய அசுரனும் பலசாலியுமாகிய பகன் என்னும் அவன் விரைவில் வந்து கிருஷ்ணனை விழுங்க முயன்றான். அப்படி எதிர்த்தவனும் கம்சனுடைய தோழனுமாகிய பகாசுரனுடைய மூக்கின் இரு பக்கங்களையும் தம்முடைய இரு கைகளாலும் பிடித்து தமது தோழர்கள் பார்த்திருக்கவும் தேவர்கள் மகிழ்ந்து கொண்டாடவும் நல்லோர்களின் நாயகரான கிருஷ்ணன் வீரன புல்லை கிழிப்பது போல் விளையாட்டாய் கிழித்தார். பட்சிகளுடன் விளையாடுவதும் கரை கட்டுவதும் குரங்குகளுடன் தாவுவது போன்ற பலவிதமான பால பருவ விளையாட்டுகளில் கௌமார பருவத்தையும் பலராமனும் கிருஷ்ணனும் கழித்தார்கள். குறிப்பு: 5 வயது வரை கௌமாரம், 10 வயது வரை பௌகண்டம், 15 வரை கிஷோரம், அதற்கு மேல் யௌவனம் எனப்படும். ஒரு நாள் காலையில் கிருஷ்ணன் எழுந்து அன்று வனபோஜனம் செய்ய வேண்டுமென்று எண்ணி கன்று மேய்க்கும் தமது வயதுடைய சிநேகிதர்களை கொம்பூதி எழுப்பி கன்றுகளை முன்னே போகவிட்டு கோகுலத்திலிருந்து கிளம்பினார். கிருஷ்ணனுடைய சிநேகிதர்களாகிய சிறுவர்கள் பலரும் சித்ரானம் நிறைந்த உரி, பிரம்பு, கொம்பு, வாத்தியம், புல்லாங்குழல் இவைகளுடன் தங்கள் தங்கள் கன்று கூட்டங்களை முன் செலுத்தி கொண்டு கிருஷ்ணனுடன் மகிழ்ச்சி பொங்கியவர்களாய் புறப்பட்டார்கள். அச்சிறுவர்கள் தங்கள் கன்று கூட்டங்களை கிருஷ்ணனுடைய கன்றுகளுடன் ஒரு கூட்டமாகச் சேர்த்து ஆங்காங்கு கன்றுகளை மேய்த்து கொண்டே பால லீலைகளால் களிப்படைந்தார்கள். காக்கை, பொன், குந்துமணி, தங்கம் இவற்றால் அலங்கரிக்க பெற்றிருந்த அவர்கள் துளிர், பூங்கொத்து, மலர், மயில் இறகு இவற்றாலும் தங்களை அலங்கரித்து கொண்டனர். அவர்கள் ஒருவருடைய உரி முதலியவற்றை மற்றொருவர் ஒளித்து வைப்பதும், கண்டுபிடித்தால் அவ்விடத்திலேயே வைத்து விடுவதும், அல்லாவிட்டால் சிறிது தூரம் சென்று நகையாடிவிட்டு திருப்பி கொடுப்பதுமாக இருந்தார்கள். காட்டில் அழகான இடங்களை பார்க்க கிருஷ்ணன் வெகு தூரம் சென்றால் மற்ற சிறுவர்கள் நான் முன்னே என்று கிருஷ்ணனை தொட்டு விளையாடினார்கள். சிலர் புல்லாங்குழலூதி கொண்டும், சிலர் கொம்பை ஊதிக்கொண்டும், சிலர் வண்டுகளுடன் பாடிக்கொண்டும், பிறர் குயில்களுடன் கூவிக்கொண்டும், சிலர் பறவைகளின் நிழலை தொடர்ந்து ஓடிக்கொண்டும், சிலர் அன்னங்களுடன் ஒய்யார நடைபோட்டு கொண்டும், சிலர் கொக்குகளுடன் உட்கார்ந்து கொண்டும், சிலர் மயில்களுடன் ஆடிக்கொண்டும், சிலர் குரங்கின் வாள்களை இழுத்து கொண்டும், சிலர் அவற்றுடன் மரங்களில் ஏறிக்கொண்டும், சிலர் அவைகளைப் போல் அபிநயம் செய்து கொண்டும், சிலர் அவற்றுடன் கிளைகளில் தாவிக்கொண்டும், சிலர் தவளைகளுடன் தத்திக்கொண்டும், ஆறுகளில் நீந்திக் கொண்டும், நிழலை பார்த்து சிரித்து கொண்டும், எதிரொலிகளை திட்டிக் கொண்டும்,
இவ்வாறாக ஞானிகளுக்கு பிரம்மானந்தானுபவமாகவும் அடிமை பூண்டவர்களுக்கு பர தெய்வமாகவும் மாயையில் மயங்கியவர்களுக்கு மானிட குழந்தையாகவும் இருந்த கிருஷ்ணனுடன் முன் செய்த புண்ணியத்தின் பயனாய் விளையாடினார்கள். பல பிறவிகளில் கடுந்தவத்தால் மனதை அடக்கி பழகிய யோகிகளாலும் எவருடைய பாத தூளி அடைய முடியாதோ அவரே எந்த கோபர்களுடன் கூடி விளையாடி அவர்களுக்கு தாமே காட்சி அளித்தாரோ அவர்களுடைய பாக்கியத்தை வர்ணிப்பது எங்கனம்? அவர்களுடைய அந்த பேரின்ப விளையாட்டை காண பெறாதவனான அகன் என்னும் கொடிய அசுரன் அவர்களை அணுகினான். அமிர்த பானம் செய்திருந்தாலும் அவன் நாசம் செய்து விடுவானென்று அஞ்சி ஜீவித்திருக்க ஆசை கொண்ட தேவர்கள் அந்த அசுரனுடைய மரணத்தை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பூதனைக்கும் பகனுக்கும் தம்பியும் கம்சனால் ஏவப்பட்டவனுமான அகாசுரன் கிருஷ்ணன் முதலிய சிறுவர்களை பார்த்து, இந்த கிருஷ்ணன் அல்லவோ எனது உடன் பிறந்தவர்களின் மரணத்திற்கு காரணம், இவனை இவனுடைய பரிவாரத்துடன் அழித்து விடுகிறேன் என்று இங்கனம் நிச்சயித்து அந்த துஷ்டன் ஒரு யோஜனை அகலமுள்ள மலை போல் பருத்து குகை போல் அகண்ட வாயுள்ள ஆச்சரியமான மலை பாம்பின் உருவத்தை எடுத்துக்கொண்டு இச்சிறுவர்களை விழுங்க வேண்டுமென்ற ஆசையுடன் வழியில் படுத்திருந்தான். அதை பார்த்த அவர்கள் அனைவரும் அதுவும் பிருந்தாவனத்தின் அழகிய ஒரு இடமென்று அது மலைப்பாம்பின் முகம் போன்றுள்ளதென்றும் விளையாட்டாக வர்ணித்தார்கள். ஆகையால் இது உள்ளே புகும் நம்மை விழுங்குமா? அப்படி செய்தால் பகனை போல் இவனும் ஒரு கணத்தில் கிருஷ்ணனால் நாசமடைவான் என்று அச்சிறுவர்கள் கேலி பேசிக்கொண்டும் கைத்தாளம் போட்டுக்கொண்டும் கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்து கொண்டே சென்றார்கள். இங்கனம் உண்மையறியாமல் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட வீண் பேச்சை கேட்டு, உண்மையாக இருக்கும் இவ்வசுரன் இல்லாதவன் போல் இவர்களுக்கு தோன்றுகிறான் என்பதை நினைந்து அவனை அகாசுரன் என அறிந்து எல்லா பிராணிகளின் ஹிருதயத்திலும் இருக்கும் பகவான் தன்னை சார்ந்தவர்களை அதன் வாயில் புகாமல் தடுக்க எண்ணினார். சாதுக்களின் ஹிம்சைக்கு காரணமாயிருக்கும் இந்த துஷ்டனை இன்னும் உயிருடன் இருக்க விடுவதா அல்லது ஒழித்து விடுவதா, இவ்விரண்டில் எது செய்ய தகுந்தது என்பதை நன்கு ஆலோசித்து அனைத்தையும் அறியும் கிருஷ்ணன் அதையும் அறிந்து அப்பாம்பின் வாயில் புகுந்தார். அப்பொழுது தேவர்கள் மேகத்தில் மறைந்து நின்று பயத்தினால் ஹாஹாவென்று கதறினார்கள். அகாசுரனுடைய சுற்றத்தினராகிய அசுரர்களும் கம்சன் முதலியவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த ஆரவாரத்தை கேட்டு என்றும் மாறுபாடில்லாத கிருஷ்ணன் குழந்தைகளையும் கன்றுகளையும் ஒருங்கே மென்று விழுங்கிவிட எண்ணிய அவ்வசுரனுடைய தொண்டையில் தன் உருவை பெருக்கத் தொடங்கினார். பெரிய உடல் படைத்த அந்த அசுரனுடைய பிராண வாயுவின் மார்க்கங்கள் தடைபட்டு விழி பிதுங்கி உள்ளே நிரம்பி இங்குமங்கும் முட்டிய பிராணன் அவனுடைய தலையை பிளந்து கொண்டு வெளிக்கிளம்பிற்று. அந்த வழியாகவே அவனுடைய எல்லா பிராணனும் வெளியேறிய பின் பகவான் முகுந்தன் இறந்து போன தன் சிநேகிதர்களையும் கன்றுகளையும் தனது கடாட்சத்தால் எழுப்பி அவர்களுடன் அவனுடைய வாயிலிருந்து வெளிவந்தார். பருத்த மலைப்பாம்பின் உடலிலிருந்து ஆச்சரியமான பெரிய ஒளி மேலே கிளம்பி நின்று 10 திசைகளிலும் ஜுவலிக்கச் செய்து பகவான் ஆகாயத்தில் வெளிப்படுவதை எதிர்பார்த்து கொண்டிருந்து அவரிடம் தேவர்கள் பார்த்து கொண்டிருக்க பிரவேசித்தது. குறிப்பு: பகவானை அண்டியவனை பாவம் புஜிக்க இயலாது. அவனுக்கு பக்கத்திலோ தூரத்திலோ கூட வராது. இது சந்தியோபஸ்தானம். பரத்திற்கும் அபரத்திற்கும் மேலானவராயும் மாயையினால் குழந்தை வேஷம் எடுத்தவராயும் உள்ள ஸ்ரீகிருஷ்ணன் தனது ஸ்பர்சத்தால் அகாசுரனுடைய பாவத்தை போக்கி அசாதுக்கள் அடைதற்கரிய சாரூப முக்தியை அவனுக்கு அளித்தது ஆச்சரியமன்று. அகாசுரனுடைய வாயில் மரணத்திலிருந்து கன்றுகளையும் அவற்றை மேய்க்கும் சிறுவர்களையும் காத்து அவர்களை யமுனையாற்றின் மணலுக்கு அழைத்து வந்து பகவான் பின்வருமாறு கூறினார். இவ்விடம் நாம் எல்லோரும் போஜனம் செய்வோம். பொழுதேறி விட்டது. நாமும் பசியால் களைத்திருக்கிறோம். கன்றுகள் தண்ணீர் குடித்துவிட்டு நமக்கு அருகில் மெதுவாய் புல்லை மேய்ந்து கொண்டு திரியட்டும். அது கேட்டு வனத்தில் வரிசை வரிசையாக கிருஷ்ணனை சுற்றி மலர்ந்த கண்களுடன் உட்கார்ந்த சிறுவர்கள் தாமரை பூவின் நடுவிலுள்ள கர்ணிகையை சுற்றியுள்ள இதழ்களைப் போல் விளங்கினார்கள்.
அவர்கள் போஜனம் செய்யும் பொழுது தங்கள் தங்களுடைய உண்டிகளின் ருச்சியை ஒருவருக்கொருவர் தனித்தனியே தெரிவித்து கொண்டும் சிரித்து கொண்டும் மற்றவர்களை சிரிக்கச் செய்து கொண்டும் பகவானுடன் கூடி மகிழ்ந்தார்கள். ஆடைக்கும் வயிற்றுக்கும் இடையில் புல்லாங்குழலையும், இடது கஷ்கத்தில் கொம்பூதியையும் பிரம்பையும், இடது கையில் தயிர் சாதத்தையும், விரலிடைகளில் உச்சிதமான ஊறுகாய்களையும் வைத்துக்கொண்டு தம்மை சுற்றியுள்ள சிநேகிதர்கள் மத்தியில் நின்று பரிகாச வார்த்தைகளால் அவர்களை சிரிக்கச் செய்து கொண்டு தேவர்கள் பார்த்து களிக்கும்படி யக்ஞ நாராயணனாகிய பகவான் விளையாட்டு பிள்ளை வடிவில் போஜனம் செய்தார். பாரதா, இடைச்சிறுவர்கள் இவ்வாறு மெய்மறந்து பகவானுடன் போஜனம் செய்து கொண்டிருக்கையில் கன்றுகள் புல்லுக்கு ஆசைப்பட்டு காட்டினுள்ளே வெகு தூரம் சென்றுவிட்டன. பயத்தால் பீடிக்கப்பட்ட அவர்களை பார்த்து இவ்வுலகின் பயத்திற்கே பயமாகிய கிருஷ்ணன், கன்றுகளை நான் இங்கு கொண்டு வருகிறேன், நீங்கள் உங்கள் சாப்பாட்டு வேலையை விட வேண்டாம் என்று கூறினார். பகவான் கிருஷ்ணன் இவ்விதம் சொல்லிவிட்டு கையில் கவளத்துடன் மலை, குகை, புதர், சந்து இவைகள் தோறும் கன்றுகளை தேடிச் சென்றார். கன்றுகளை காணாமல், பின்னர் மணலில் கன்று மேய்க்கும் சிறுவர்களையும் காணாமல், கிருஷ்ணன் வனம் முழுதும் கன்றுகளையும் சிறுவர்களையும் மீண்டும் தேடலானார். கன்றுகளையோ சிறுவர்களையோ வனத்தினுள் எங்கும் காணாமற் போகவே எல்லாவற்றையும் உணர்ந்த கிருஷ்ணன் அது அனைத்தும் பிரம்மாவின் செயல் என்று விரைவில் கண்டு கொண்டார். உலகை ஆக்குபவனாயும் ஆள்பவனாயும் இருக்கும் கிருஷ்ணன் அப்போது அத்தாய்மார்களுக்கும் தாய் பசுக்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதற்கும் பிரம்மாவுக்கும் பாடம் கற்பித்து மகிழ்விக்கவும் கருதி தன்னை கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் இரு கூறாகச் செய்து கொண்டார். கன்று மேய்க்கும் சிறுவர்களுக்கும் கன்றுகளுக்கும் எவ்வளவு சிறிய உடல்கள் இருந்தனவோ, எந்த அளவில் கைகால் முதலியவைகளும், எந்த மாதிரி கோல், கொம்பூதி, குழல், இலை, உரி முதலியவைகளும், எந்த மாதிரி ஆபரணங்களும் ஆடைகளும் இருந்தனவோ, எந்த மாதிரி நடத்தை, குணம், பெயர், உருவம், வயது முதலியன இருந்தனவோ, எந்த மாதிரி விளையாட்டு முதலியன இருந்தனவோ, அந்தந்த மாதிரியாக பிறப்பில்லாத பகவான் எல்லா வடிவமும் கொண்டவராக ஆனார். அது உலகெல்லாம் விஷ்ணு மயம் என்னும் பழமொழியே உருக்கொண்டால் போல் இருந்தது. தானேயாகிய கன்றுகளை தானேயாகிய கோபாலர்களால் அடக்கி நடத்தும்படி செய்து தானும் அவர்களோடு விளையாடிக்கொண்டு அனைத்தின் ஆத்மாவுமாகிய அவர் கோகுலத்தில் புகுந்தார். குறிப்பு: கனவில் கனவாகவும் கனவை பார்ப்பவராகவும் நாமே ஆகிறோம். இது பிருகதாரண்ய உபனிஷத்தின் வாக்கு. பரமாத்மா தான் அனைத்துமாக ஆக வேண்டும் என்று விரும்பினார். இது தைத்திரிய உபனிஷத்தின் வாக்கு. ராஜன்னு அவரவர் கன்றுகளை தனித்தனியே பிரித்து அந்தந்த தொழுவத்தில் சேர்ப்பித்து அவரவர் வீட்டில் சிறுவர்களுமாகி புகுந்து அந்தந்த வடிவில் பகவான் விளங்கினார். பசுக்களுக்கு கன்றுகளிடத்திலும் கோபிகளுக்கு குழந்தைகளிடத்திலும் இயற்கையான தாய் உணர்ச்சி வளர்ச்சி அடைந்ததுதான் வித்தியாசமேயன்றி வேறு வகையில் முன்போலவே இருந்தது. கிருஷ்ணனே கன்றுகளாயும் குழந்தைகளாகவும் நடந்து கொண்டதிலும் மாயைக்கு தான் கட்டுப்படாமல் இருந்தது மட்டும் வித்தியாசமேயன்றி வேறு வகையில் எல்லாம் முன்போலவே இருந்தது. தங்கள் குழந்தைகளை விட கிருஷ்ணனிடத்தில் முன்பு எப்படி அதிகமான அன்பு இருந்ததோ அப்படி 1 வருஷம் வரை தங்கள் குழந்தைகளிடமும் இப்பொழுது அளவு கடந்த அன்பு 1 கோடி போல் சிறுக சிறுக வளர்ச்சியடைந்தது. இவ்விதம் பரமாத்மாவான கிருஷ்ணன் தானே கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் இருந்து அவர்களை தானே காத்து 1 வருஷம் இடைச்சேரியிலும் வனங்களிலும் விளையாடினார். 1 வருஷம் பூர்த்தியாவதற்கு 5-6 நாட்கள் இருக்கும் பொழுது பகவான் ஒரு காலையில் கன்றுகளை மேய்த்து கொண்டு பலராமருடன் வனம் சென்றார். அப்போது வெகு தூரத்தில் கோவர்தன கிரியின் உச்சியில் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் கோகுலத்தின் அருகில் புல் மேய்ந்து கொண்டிருந்த கன்றுகளை கண்ணுற்றன. அப்படி பார்த்த பசுக்கூட்டம் கன்றுகளிடம் மேற்பட்ட அன்பின் பெருக்கால் மெய்மறந்து மேய்ப்பவர்களையும் வேலி முதலிய தடைகளையும் தாண்டி கொண்டு கழுத்தை சுருக்கிக் கொண்டும் வாள்களை தூக்கிக் கொண்டும் ஹூங்காரத்தால் பாலை பெருக்கிக் கொண்டும் 2 கால் பாய்ச்சலில் கோகுலத்தை நோக்கி வேகமாக ஓடலாயிற்று. பசுக்களை மேய்த்த இடையர்கள் அவைகளை தடுப்பதற்கு செய்த முயற்சி வீணானதால்
வெட்கமும் கோபமும் மேலிட்டு தாங்களும் கடினமான வழியில் சென்று களைப்படைந்து கன்றுகளுடன் கூடிய பசுக்களையும் தங்கள் பிள்ளைகளையும் கண்டார்கள். பிள்ளைகளை கண்டதும் கோபமும் தாபமும் நீங்கி மனத்தில் பெருக்கெடுத்த அன்பு வெள்ளத்தில் மூழ்கியவர்களாய் பிள்ளைகளை கைகளால் தூக்கி இறுக தழுவி உச்சி மோந்து பரம சந்தோஷம் அடைந்தார்கள். இங்கனம் இடையர்கள் மக்களை தழுவியதால் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தபின் அவர்களை விட்டு பிரிய மாட்டாதவர்களாய் நினைந்து நினைந்து கண்ணீர் விட்டார்கள். பசுக்களும் தம் கன்றுகளுடன் அவ்விதமே இருந்தன. ஊட்டு மறந்த கன்றுகளிடம் தாய் பசுக்களுக்கும் பால் மறந்த பிள்ளைகளிடம் பெற்றோர்களுக்கும் விவரிக்க முடியாத வகையில் அன்பு பெருகிய அதிசயத்தை கண்ணுற்ற பலராமர் இதற்கு காரணம் தெரியாமல் யோசிக்கலானார். அனைவருக்கும் ஆத்மாவாகிய கிருஷ்ணனிடத்தில் ஏற்படும் பிரேமையைப் போல் கோபர்களுக்கும் கோபிகைகளுக்கும் பசுக்களுக்கும் இடைச்சேரி முழுவதிற்கும் எனக்கும் கூட சிறுவர்களிடமும் கன்றுகளிடமும் இதுவரை இல்லாத அன்பு பெருகுகிறதே, இது என்ன ஆச்சரியம்! பலராமன் இவ்விதம் ஆலோசித்து ஞான கண்ணால் எல்லா கன்றுகளையும் சிநேகிதர்களையும் ஸ்ரீ கிருஷ்ணனாகவே கண்டார். ஈஷா, நான் முன் உணர்ந்தபடி இச்சிநேகிதர்கள் தேவர்களும் அல்லர், இக்கன்றுகள் ரிஷிகளும் அல்லர். வேற்றுமைக்கு இருப்பிடமான இவர்களிடம் நீர் ஒருவரே பிரகாசிக்கின்றீர். நீர் இவ்வாறாக பிரிந்தது எங்கனம்? எல்லாவற்றையும் கூறி அருளுதல் வேண்டும் என்று கேட்க, ஸ்ரீ கிருஷ்ணனால் சுருக்கமாகவும் அது இவ்வாறென்று விளக்கப்பட்ட விருத்தாந்தத்தை பலராமன் அறிந்தார். குறிப்பு: ஆடுகின்றவனும் நீ, ஆடல் கண்டவனும் நீ. அவனே அவனும் 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 மற்றெல்லாமும் அறிந்தனமே. இது நம்மாழ்வார் வாக்கு. ஒரு வருஷம் ஆனதும் பிரம்மதேவர் தன் கணக்குப்படி ஒரு கண போது கடந்து திரும்பி வந்து முன்போலவே தன் சூழலுடன் ஒரு வருஷமாய் விளையாடுகிற ஸ்ரீ ஹரியை பார்த்தார். பிரம்மா கூறியது: கோகுலத்தில் கன்றுகளுடன் சிறுவர்கள் எவ்வளவு உளரோ அவ்வளவு பேரும் என் மாயையாகிற சயனத்தில் உறங்குகிறார்கள், இது நிச்சயம். இப்பொழுது கூட மீண்டும் எழுந்திருக்கவில்லை. எனது மாயையால் மயங்கியவர்களைத் தவிர ஸ்ரீ கிருஷ்ணனுடன் ஒரு வருஷமாக அங்கே விளையாடுகிறவர்களும் அவ்வளவு பேர் உளர். அங்கனம் உள்ள இவர்கள் எங்கிருந்து வந்தனர்? அந்த பிரம்மதேவர் இவ்வாறு வெகுநேரம் ஆலோசித்தும் இவ்விரு பிரிவுகளில் உண்மையானவர்கள் எவர்களென்றும் அல்லாதவர்கள் எவர்களென்றும் அறிய முயன்றும் முடியவில்லை. இவ்வாறு பிரம்மதேவர் மயக்கமற்றவரும் உலகனைத்தையும் மயக்குவிப்பவரும் ஆகிய விஷ்ணுவை மயக்குவிக்க முயன்றும் தானே மயக்குற்றார். அப்பொழுது பிரம்மதேவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதே நொடியில் எல்லா கன்றுகளும் சிறுவர்களும் நீருண்ட மேகம் போல் கருத்தவர்களாகவும் மஞ்சட் பட்டாடை அணிந்தவர்களாகவும் காணப்பட்டனர். 4 புஜங்கள் உடையவர்களாகவும் சங்கு சக்கரம் கதை தாமரை பூ இவற்றை கைகளில் ஏந்தியவர்களாகவும் கிரீடமும் குண்டலமும் ஹாரமும் வனமாலையும் அணிந்தவர்களாகவும் காணப்பட்டனர். எவருடைய ஒளியால் இந்த சராச்சர பிரபஞ்சம் முழுதும் பிரகாசிக்கின்றதோ அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாகவே எல்லோரையும் பிரம்மதேவர் ஒருங்கே பார்த்தார். பிறகு பிரம்மதேவர் வெளி பார்வையை அடைந்தார். இறந்தவன் எழுந்திருந்தார் போல் எழுந்திருந்து மெதுவாக கண்களை திறந்து தன்னையும் உலகையும் கண்டார். திசைதோறும் சுற்றி நோக்கி ஜனங்களுக்கு ஜீவாதாரமான மரங்கள் நிறைந்ததும் எங்கும் பிரியமான பொருட்கள் நிறைந்ததுமான பிருந்தாவனம் தன் எதிரில் இருக்க கண்டார். அவ்விடத்தில் ஆயர் குலத்து குழந்தையாக நடிப்பவரும் இரண்டற்ற பரபிரம்மமும் அளவற்றவருமான ஆழங்காண முடியாத அறிவுடையவருமான ஸ்ரீ கிருஷ்ணனை முன்போலவே கன்றுகளையும் சிநேகிதர்களையும் நாற்புறமும் தேடிக்கொண்டு கையில் அன்ன கவளத்துடன் திரிபவராக பிரம்மதேவர் கண்டார். அப்படி பார்த்தவுடன் விரைவாக தனது வாகனத்திலிருந்து இறங்கி தங்கத் தடி போல் தனது உடலை பூமியில் கிடத்தி 4 கிரீடங்களின் நுனிகளால் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 2 பாதங்களை தொட்டு வணங்கி ஆனந்த கண்ணீரால் அபிஷேகம் செய்தார். பிறகு மெதுவாக எழுந்திருந்து கண்களை துடைத்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து தலை குனிந்தவராய் வணக்கத்துடன் நடுங்கி கைகளை கூப்பிக்கொண்டு தழுதழுத்த சொற்களால் ஏகாகிர சித்தத்துடன் துதிக்கலானார். பிரம்மா கூறியது: ஈசனே, என் பிழையை பாரும். அனைத்திற்கும் முதல்வரும் முடிவற்றவரும் மாயாவிகளுக்கும் மாயாவியும்
பரமாத்மாவுமான உம்மிடம் கூட மாயையை செலுத்தி என்னுடைய திறமையை பார்க்க விரும்பினேன் அல்லவா? அக்னி போன்ற உம்மிடமிருந்து தோன்றிய சுடர் போன்ற நான் உம்முன் எம்மாத்திரம்? அச்சுதா, ஆகையால் ரஜோகுணத்தில் உதித்தவனும் நான் சிருஷ்டி கர்த்தா என்ற கர்வமாகிய காரிருளால் கண் குருடாகியவனும் உமது மகிமையை முற்றிலும் அறியாதவனும் உம்மை தவிர நானும் ஈசன் என்ற அபிமானம் உடையவனுமான என்னுடைய குற்றத்தை பொறுத்தருள வேண்டும். இவன் நம்முடையவன் என்று கிருபை புரிய வேண்டும். தாயின் கருவிலுள்ள சிசுவின் கால் அசைவு தாய்க்கு குற்றமாகுமா? ஸ்தூலமோ சூக்ஷ்மமோ காரியமோ காரணமோ எது எது உண்டோ அது எல்லாம் உமது வயிற்றிலில்லாமல் வெளியிலாயிருக்கிறது. இப்போதே உம்மையல்லாத இவ்வுலகம் பொய் என்பது உம்மால் எனக்கு காண்பிக்கப்படவில்லையா? முதலில் நீர் ஒருவராயிருந்தீர், பின்பு ஆயர்பாடி நண்பர்களாகவும் கன்றுகளாகவும் புல்லாங்குழல் கொம்பு முதலிய எல்லாமாகவும் அதன்பின் என்னுடன் கூட எல்லோராலும் சேவை செய்யப்பட்ட 4 கைகளுடைய உருவத்துடன் அவ்வளவாகவும் தோன்றினீர். பிறகு அவ்வளவு உலகங்களாகவும் தோன்றினீர். முடிவில் அளவு படாததும் இரண்டற்றதுமான பிரம்மஸ்வரூபமே எஞ்சி நிற்கின்றது. இவ்வாறாக சகல ஜீவராசிகளுக்கும் தத்தம் ஆத்மாவாய் இருக்கிற உம்மை எவர்கள் சூரியனைப் போல் பிரகாசிக்கும் குரு கிருபையால் உபனிஷதங்களாகிற சிறந்த கண்களை கொண்டு தமக்கு தாமாகவே பார்க்கிறார்களோ அவர்கள்தான் சம்சாரமாகிற மாயை கடலை தாண்டுவார்கள் போலும். இரவும் பகலும் சூரியனை தவிர இல்லாதவாறு விசாரிக்கும்போது இரண்டற்றதாகவும் நித்திய ஞான ஸ்வரூபமாகவும் உள்ள பரமாத்மாவினிடம் அஞ்ஞானத்தால் தோன்றுவதும் சம்சார பந்தம் மோக்ஷம் என பிரசித்தமாய் கூறப்படுவதுமான இவ்விரண்டும் சத்திய ஞான ஸ்வரூபியான பரமாத்மாவை விட வேறன்று. பரமாத்மாவாகிய உம்மை வேறாக நினைத்து வேறாயுள்ள உடல் முதலியவற்றை தாமாக நினைத்து வெளியில் மீண்டும் ஆத்மா தேடற்குரியது என்று கருதும் அறிவீனர்களாகிய ஜனங்களின் அறிவீனமே ஆச்சரியம். சர்வஸ்வரூபியே, நல்ல ஞானம் படைத்தவர்கள் சரீரத்தில் ஜடமானவற்றை இது அல்ல இது அல்ல என்று தள்ளிக்கொண்டே சரீரத்திலேயே பரமாத்மாவாகிய உம்மை தேடி காண்கிறார்கள். அருகிலுள்ள கயிற்றில் தோன்றிய பொய்ப்பாம்பை அறிவினால் அப்புறப்படுத்தாமல் அதை கயிறாக விவேகிகளாயினும் காண்பார்களா? பகவானே, தேவதேவனே, ஞானிகள் தமக்குள்ளே தேடி அடைவர் என்பது உண்மை. எனினும் உம்முடைய திருவடி தாமரைகளை சேவித்து ஒரு துளியாவது பிரசாதம் அனுகிரகிக்க பெற்றவன் எவனோ அவனே பகவானாகிய உமது மகிமையின் உண்மையை அறிவான். மற்றவன் தனித்திருந்து எவ்வளவு காலம் தேடினாலும் அறிய மாட்டான். பரமானந்த ஸ்வரூபரும் பரிபூர்ணரும் முன்னை பழம்பொருளும் பரபிரம்மமும் ஆகிய உம்மை தோழராக பெற்ற நந்த கோகுல வாசிகளின் பாக்கியமே பாக்கியம். இன்றும் எந்த பகவானுடைய பாத தூளியானது வேதங்களால் தேடப்படுகிறதோ ஆனால் காணப்படவில்லையோ அந்த பகவானாகிய முகுந்தர் கோகுல வாசிகளுடைய வாழ்வு முழுவதும் வியாபித்திருக்கிறார். ஆகையால் இவ்வுலகில் இந்த பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் உள்ள எவருடைய பாத தூளியாலாவது அபிஷேகம் செய்விக்க பெற்று பசு பக்ஷி செடி கொடி முதலிய ஏதாவதொரு பிறவி ஏற்படினும் அதுவே சிறந்த பாக்கியமாகும். தேவரே, பூதனை என்பவள் தாயின் வேஷம் போட்டதற்காக அவள் வம்சத்தாருடன் உம்மை அடைந்தவள் ஆனாள். அப்படியிருக்க எந்த கோகுலவாசிகள் தங்களுக்கு பிரியமான வீடு பொருள் உறவு உடல் மக்கள் உயிர் மனது அனைத்தையும் உமக்கே அர்ப்பணம் செய்திருக்கின்றனரோ அவர்களுக்கு சர்வ பல ரூபியாகிய உம்மையே தருவதன்றி வேறு என்ன பலனை நீர் அளிக்கப் போகிறீர் என்று தேவரே, எங்கள் மனது எவ்வழியும் செல்லமாட்டாமல் மயங்குகிறது. கிருஷ்ணா, ஜனங்கள் எதுவரையில் உம்மை சார்ந்தவராக ஆகவில்லையோ அதுவரை அவர்களுடைய ஆசை முதலியவைகள் திருடர்களுக்கு சமானமாகும். அதுவரை வீடு சிறை கொப்பாகும். அதுவரை மதிமயக்கம் கால் விலங்காகும். பிரபுவே, பிரபஞ்சத்தில் பற்றற்றவராயிருந்தாலும் நீர் உம்மை சரணடைந்த ஜனங்களுக்கு உண்டாகும் ஆனந்த பெருக்கை வளர்க்கவே பூவுலகில் பிரபஞ்ச நாடகத்தை நடிக்கின்றீர். பிரபுவே, அதிகம் சொல்லுவதால் என்ன பயன்? உம்மை அறிவோம் என்பவர்கள் அறியட்டும்.
என் மனதிற்கும் வாக்கிற்கும் காயத்திற்கும் உமது வைபவம் எட்டவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணா, விருஷ்ணி குலமாகிற தாமரையை மலர்விக்கும் சூரியனே, பூமி, தேவர்கள், பிராமணர்கள், பசுக்கள் இவர்களின் கூட்டமாகிய கடலை மகிழ்ச்சியால் பொங்குவிக்கும் சந்திரனே, அதர்மமாகிற இருட்டை விளக்கும் தீபமே, பூமியிலுள்ள அறக்கரை ஒழிப்பவரே பகவானே, சூரியன் உள்ளவரை கல்ப காலம் வரை போற்றத்தக்கவரே, உமக்கு நமஸ்காரம். உலகை படைக்கும் பிரம்மா, எங்கும் நிறைந்தவரும் எங்கும் போற்றப்பட்டவருமான கிருஷ்ணனை நன்கு துதித்து 3 தடவை பிரதட்சணம் செய்து பாதங்களில் நமஸ்கரித்து தனது இருப்பிடம் சென்றார். அதன்மேல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பிரம்மதேவருக்கு விடையளித்துவிட்டு முன்பிருந்த கன்றுகளை முன் தமது தோழர்களுடன் விளையாடின மணல் திட்டிற்கு அழைத்துச் சென்றார். ஹே ராஜன்னு, தங்களுடைய உயிர் தோழனாகிய கிருஷ்ணனை விட்டு பிரிந்து 1 வருஷம் ஆகியிருந்த போதிலும் சிறுவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மாயையில் மயங்கி அதை அரை கணமாய் எண்ணினார்கள். எந்த மாயையில் மயங்கி அடிக்கடி இவ்வுலகம் முழுதும் ஆத்மாவையே மறந்து விடுகிறதோ, அந்த மாயையில் மயங்கிய மதியுடையவர்கள் இவ்வுலகில் எதைத்தான் மறப்பதில்லை. மயில், தோகை, புஷ்பம், வர்ண தாதுக்கள் இவைகளால் அலங்கரிக்க பெற்ற திருமேனியுடன் கம்பீரமான புல்லாங்குழல், கொம்பூதி இவற்றின் கோஷங்களால் உற்சவம் கொண்டெழுந்தருளினது போல் கூட வருபவர்கள் தனது புண்ணியமான புகழை பாட கோபிகளின் திருஷ்டிக்கு பரம பாக்கியமாய் விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் கோகுலத்துட் புகுந்தார். கோகுலம் சென்றதும் சிறுவர்கள், யசோதைக்கும் நந்தருக்கும் பிள்ளையான இந்த கிருஷ்ணனால் இன்று ஒரு பெரிய பாம்பு கொல்லப்பட்டது, அதனிடமிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் என்று சொன்னார்கள். பரீட்சித்து மகாராஜா கூறியது: பிரம்மரிஷியே, தங்களுக்கு பிறந்த குழந்தைகளிடத்தில் கூட முன்னுண்டாகாத அவ்வளவு பிரேமை பிறர் குழந்தையான கிருஷ்ணனிடத்தில் எல்லோருக்கும் எப்படி உண்டாயிற்று? அதை விளக்கி கூற வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது: ஹே ராஜன்னு, எல்லா பிராணிகளுக்கும் அவரவர் ஆத்மாதான் மிக பிரியமானது. மக்கள், பொருள் முதலிய மற்றவையெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு சுக சாதனமாக இருப்பதால்தான் பிரியமாகின்றன என்று பிரசித்தம். ராஜேந்திரரே, ஆகையால் பிராணிகளுக்கு அவரவர் ஆத்மாவிடத்திலுள்ள அன்பு எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட அன்பு மமதைக்கு விஷயமான மக்கள், மனைவி, வீடு முதலியவற்றில் இல்லை. அரச சிரேஷ்டரே, தேகமே ஆத்மா என்று சொல்லும் புருஷர்களுக்கு கூட தேகம் எப்படி மிக பிரியமானதோ அப்படி அந்த தேகத்தை அனுசரித்த மற்ற எவையும் பிரியமானவை அல்ல. தேகமும் என்னுடையது என்று மமதைக்கு விஷயமானால் அப்பொழுது நிச்சயமாக இந்த தேகமும் ஆத்மாவை போல் பிரியமானதாய் இருக்காது. ஏனென்றால் இந்த தேகம் மூப்பை அடையும் போது தான் ஜீவித்திருக்க வேண்டுமென்ற ஆசை வலுவாயிருக்கிறது. ஆகையால் எல்லா பிராணிகளுக்கும் அவரவர் ஆத்மாதான் மிக பிரியமானது. இந்த சராச்சரமான உலகம் முழுதும் அந்த ஆத்மாவிற்காகவே பிரியமாக ஆகிறது. இந்த கிருஷ்ணனை எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மாவாக நீர் அறிய வேண்டும். அவரே உலகின் நன்மைக்காக இங்கு மாயையால் தேகம் உள்ளவர் போல் விளங்குகிறார். இங்கு ஸ்ரீ கிருஷ்ணனை உள்ளபடி அறிகிறவர்களுக்கு இவ்வுலகில் அசையா பொருளும் அசையும் பொருளும் எது எது உண்டோ அது எல்லாம் பகவானுடைய ஸ்வரூபமே அன்றி வேறில்லை. எல்லா பொருள்களுக்கும் உண்மையான இருப்பு அதன் காரணத்தில் இருக்கும். அந்த காரணத்திற்கும் காரணம் கிருஷ்ண பகவானே ஆவார். ஆகையால் கிருஷ்ணனில்லாத வஸ்து என்று எதைத்தான் ரூபிக்க முடியும்? மகான்கள் ஆசிரயித்ததும் தளிர் போன்ற மெதுவானதும் சம்சாரத்தை கடப்பதற்கு ஓடம் போன்றதுமான புண்ணிய புகழ்வாய்ந்த முராரியினுடைய பாதத்தை எவர்கள் சரணம் அடைகின்றார்களோ அவர்களுக்கு பிறவிக் கடல் கன்றின் குளம்படி போல் ஆகிவிடும். அந்த பாதமே பரமபதமும் ஆகும். துன்பத்திற்கு இருப்பிடமான சம்சாரம் அவர்களுக்கு இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணன் சிநேகிதர்களுடன் கூடி விளையாடியது, அகாசுர வதம், புல்தரையில் போஜனம், கன்றுகளாகவும் அவற்றை மேய்க்கும் சிறுவர்களாகவும் ஆனது, பிரம்மதேவரின் ஸ்துதி முதலியவற்றை கேட்கிறவனும் கானம் செய்கிறவனும் ஆகிய மனிதன் எல்லா புருஷார்த்தங்களையும் அடைவான். பிறகு கிருஷ்ணனும் பலராமனும் 5 வயதுக்கு மேற்பட்ட பௌகண்டம் என்னும் பருவத்தை அடைந்தவர்களாய்
கோகுலத்தில் பசுக்களை மேய்ப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆனார்கள். சிநேகிதர்களுடன் பசுக்களை மேய்த்து கொண்டு தங்கள் திருவடிகளால் பிருந்தாவனத்தை மிகவும் புண்ணிய பூமியாகச் செய்தார்கள். வனத்தில் செல்லுகையில் அங்கங்கு பழங்களுடனும் புஷ்பங்களுடனும் தழைத்து தொங்கும் கிளைகளின் அழகிய சிவந்த தளிர்களால் தங்களுடைய பாதங்களை தொடும் மரங்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் ஆதி புருஷனாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் தமையனை நோக்கி புன்முறுவலுடன் பின்வருமாறு கூறினார். ஸ்ரீ பகவான் கூறியது: தேவசிரேஷ்டா, இம்மரங்கள் புஷ்பங்களையும் பழங்களையும் காணிக்கையாக கொண்டு எதனால் தங்களுக்கு மரமாகிய பிறவி ஏற்பட்டதோ அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளுவதற்காக தேவர்களால் பூஜிக்கப்பட்ட உமது பாத கமலத்தை கிளைகளால் நமஸ்கரிக்கின்றன. இந்த பூமியானது இப்போது மகா பாக்கியம் படைத்ததாய் விளங்குகிறது. உமது பாதத்தை தொடுகின்ற புற்பூண்டுகளும் நகங்களால் கிள்ளப்பட்ட மரங்களும் கொடிகளும் அன்புடன் பார்க்க பெற்ற பறவைகளும் மிருகங்களும் நதிகளும் மலைகளும் பாக்கியம் படைத்தவை. லக்ஷ்மி தேவி விரும்பும் மார்பையடைந்த கோபிகளும் மகா பாக்கியசாலிகள். ஸ்ரீ சுகர் கூறியது: இவ்வாறு பரம பாக்கியம் நிறைந்த பிருந்தாவனத்தில் மனம் மகிழ்ந்த ஸ்ரீ கிருஷ்ணர் சிநேகிதர்களுடன் மலையடிவாரங்களிலுள்ள ஆற்றங்கரைகளில் பசுக்களை மேய்த்து கொண்டு விளையாடினார். சில சமயங்களில் ஹம்சங்களின் தொனியை பின்பற்றி கூவுவார். சில சமயங்களில் தன் சிநேகிதர்களுக்கு களிப்பூட்டிக் கொண்டு ஆடும் மயிலுக்கு எதிரில் நின்று ஆடுவார். சில சமயங்களில் பசுக்களையும் இடையர்களையும் மகிழ்விக்கும் மேகம் போன்ற கம்பீரமான வாக்கால் தூரத்தில் சென்றுவிட்ட பசுக்களை அன்புடன் பெயரிட்டு கூப்பிடுவார். சில சமயங்களில் விளையாடி களைத்து கோபர்களின் மடியில் தலை வைத்து இளைப்பாறும் தமையனுக்கு கால் பிடிப்பது போன்ற செயல்களால் சிரமத்தை போக்குவார். இவ்வாறு விளையாடுகையில் ஒரு நாள் பனைமரங்கள் நிறைந்த ஒரு வனத்திற்கு சென்றார். அங்கு கழுதை உருக்கொண்ட தேனுகாசுரன் என்பவன் இருந்தான். பலராமன் வனத்தில் புகுந்து தன் வலிமையால் மரங்களை உலுக்கி பழங்களை விழச் செய்தார். சந்தடி கேட்டு அசுரன் ஓடிவந்து பலராமனை பின் கால்களால் உதைக்க முயன்றான். அப்பொழுது பலராமன் அவன் கால்களை பிடித்து சுழற்றி பனை மரங்களின் மீது வீசினார். அவன் உயிர் துறந்தான். அவனுடைய உறவினர்களான மற்ற அசுரர்கள் பின்னர் எதிர்த்து வர அவர்களையும் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமனும் கொன்று வீழ்த்தினர். ராஜன்னு, இவ்விதம் பிருந்தாவனத்தில் சஞ்சரித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு நாள் பலராமன் இல்லாமல் சிநேகிதர்களுடன் யமுனைக்கு சென்றார். அப்போது வெயிலின் கொடுமையால் களைத்து வருந்திய இடையர்கள் அந்நதியின் ஒரு பகுதியில் விஷத்தால் கெட்டிருந்த ஜலத்தை பருகினர். பசுக்களும் பருகின. குருசிரேஷ்டரே, விதிவசத்தால் மதியிழந்து அவ்விஷ ஜலத்தை பருகிய அவர்கள் அனைவரும் உயிரிழந்து நீரின் அருகிலேயே விழுந்தனர். யோகீஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரனாகிய கிருஷ்ணர் தம்மையே நம்பிய அவர்கள் உயிர் நீங்கி விழக்கண்டு அமிர்தத்தை பொழியும் தனது பார்வையால் அவர்களை கட்டாட்சித்து உயிர்ப்பித்தார். விஷத்திற்கு காரணம் காளியன் என்னும் ஒரு கொடிய சர்ப்பம் வசித்த மடு ஒன்று யமுனையில் இருந்தது. அது விஷத்தீயால் கொதிப்படைந்திருந்ததால் அதற்கு மேலே பறந்து சென்ற பறவைகளும் மடிந்து விழுந்து கொண்டிருந்தன. அப்பாம்பின் விஷ வீரியத்தையும் அதனால் யமுனை நீர் கேடுற்றதையும் கண்டு துஷ்டர்களை அடக்க அவதரித்த கிருஷ்ணன் இடுப்பில் துணியை இறுக கட்டிக்கொண்டு மிக உயர்ந்த ஒரு கதம்ப மரத்தின் மேல் ஏறி கைதட்டி கொண்டு விஷ ஜலத்தில் குதித்தார். அப்போது பாம்பு வந்து கிருஷ்ணனுடைய உடலை சுற்றி கொண்டது. அப்படி சுற்றப்பட்டதால் செயலற்றிருக்கும் கிருஷ்ணனை பார்த்து அவரிடம் உடல், சுற்றம், பொருள், பெண்டு, பிள்ளைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துவிட்டவர்களும் பிரிய நண்பர்களுமான இடையர்கள் மிக வருந்தி துக்கத்தாலும் கவலையாலும் பயத்தாலும் மதி மயங்கியவர்களாய் கீழே விழுந்தார்கள். பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணன் தமது உடலை பருக்கும்படி செய்ததால் வருத்தமடைந்த அந்த பாம்பு கிருஷ்ணனை விட்டு கோபத்துடன் தனது படங்களை உயர தூக்கி கொண்டும் பெருமூச்சு விட்டு கொண்டும் மூக்கு துவாரங்களில் விஷத்தை உடையதாய் அசைவற்ற கண்களுடன் வாயில் நெருப்பை கக்கிக் கொண்டும் கிருஷ்ணனையே பார்த்து கொண்டு நின்றது. அப்போது கிருஷ்ணன் நாற்புறமும் சுற்றத் தொடங்கினார். காளியனும் கிருஷ்ணனை கடிக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டு சுற்றலானான்.
இவ்விதம் சுற்றுவதனால் சற்று பலம் குறைந்தவனும் உயர்ந்த கழுத்துடையவனுமான அவனை பணிய வைத்து அவனுடைய பருத்த தலைகளின் மீது ஏறி அவனுடைய சிரசிலுள்ள இரத்தினங்களின் சேர்க்கையால் அதிகமாய் சிவந்த தாமரை போன்ற பாதங்களை உடையவரும் எல்லா கலைகளுக்கும் ஆதி குருவுமான மூல புருஷன் நர்த்தனம் செய்தார். ராஜன்னு, அந்த விசித்திர நடனத்தால் ஒடிந்த குடை போன்ற படங்களை உடையவனும் வாயினின்று மிகுதியாக இரத்தத்தை கக்குகிறவனும் உடல் முறிந்தவனுமான காளியன் புராண புருஷனும் சராச்சர குருவுமான அவரை நாராயணன் என நினைத்து மனதினால் சரணமடைந்தான். ஸ்ரீ பகவான் கூறியது: காளியா, நீ இவ்விடத்தில் இருக்கக்கூடாது. இந்த நதி மனிதர்களுக்கும் பசுக்களுக்கும் பயன்படட்டும். உன் உற்றாருடனும் மனைவிகளுடனும் மக்களுடனும் விரைவில் சமுத்திரம் போய் சேர்வாயாக. ஸ்ரீ சுகர் கூறியது: அற்புத செயலுடைய பகவான் கிருஷ்ணனால் இவ்வாறு பணிக்கப்பட்ட அவன் மகிழ்வுடனும் ஆதரவுடனும் பகவானை பூஜித்தான். நாகபத்னிகளும் பூஜித்தார்கள். பின்பு மனைவிகளுடனும் உற்றாருடனும் மக்களுடனும் சமுத்திரத்தில் உள்ள தீவிற்கு சென்றான். லீலையாக மனித உருவெடுத்த பகவானுடைய அனுக்கிரகத்தால் அப்பொழுதே அந்த யமுனா நதி விஷம் நீங்கி அமுதம் போன்ற ஜலமுடையதாக ஆயிற்று. கோபர்களுடன் பலராமனும் கிருஷ்ணனும் பிருந்தாவனத்தில் மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது பிரலம்பன் என்ற அசுரன் பலராமனை தூக்கிச் செல்ல வேண்டுமென்ற எண்ணத்துடன் கோப வேஷத்தில் அங்கு வந்தான். எல்லாம் அறிந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அதை அறிந்திருந்தும் அவனை கொல்ல எண்ணியவராய் அவனுடன் நட்பு கொள்ள கருதினார். விளையாட்டு முறைகளில் வல்லவரான கிருஷ்ணன் இடையர்களை அங்கு அழைத்து, கோபர்களே, பொருத்தமான முறையில் 2 கட்சியாக பிரிந்து விளையாடுவோம் என்று கூறினார். அதை கேட்டு கோபர்கள் பலராமனையும் கிருஷ்ணனையும் கட்சிகளுக்கு தலைவராக்கி கொண்டார்கள். சிலர் கிருஷ்ணன் கட்சியிலும் பிறர் பலராமன் கட்சியிலும் சேர்ந்து கொண்டார்கள். அவர்களில் ஒருவரை ஒருவர் தூக்கிச் செல்வது போன்ற பல விளையாட்டுகளை ஆடினார்கள். அதில் ஜெயித்தவர்கள் தோற்றவர்கள் மேல் ஏறுவார்கள், தோற்றவர்கள் தூக்குவார்கள். கிருஷ்ணன் தோல்வியடைந்து ஸ்ரீதாமாவை சுமந்தார். பத்ரசேனன் ரிஷபனை சுமந்தான். பிரலம்பன் பலராமனை சுமந்தான். ஸ்ரீ கிருஷ்ணனை எதிர்க்க முடியாதென்று எண்ணிய அந்த அசுர வீரன் பலராமனை தூக்கி கொண்டு இறக்குவதற்கு ஏற்பட்டிருந்த எல்லையை தாண்டி வெகு வேகமாக ஓடினான். அப்போது நிலைமையை உணர்ந்தவரும் பயமற்றவருமாகிய பலராமன் கிடைத்ததை ஆகாய மார்க்கமாய் கவர்ந்து செல்பவனைப் போல் தன்னை தூக்கிச் செல்லும் எதிரியை கோபத்துடன் வஜ்ராயுதத்தால் மலையை அடிப்பது போல் திடமான முஷ்டியால் அவன் தலையில் குத்தினார். அங்கனம் பலசாலியான பலராமனால் பிரலம்பன் அடித்து வீழ்த்தப்பட்டதைக் கண்டு கோபர்கள் நல்லது நல்லது என்று கூவுபவர்களாய் ஆச்சரியம் மிகுந்தவர்கள் ஆனார்கள். இங்கனம் தசமஸ்கந்தத்தில் பிரலம்ப வதம் என பெயர் பெற்ற 18வது அத்தியாயம் முற்றிற்று.